ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்து ஏசியை பற்றி சில குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், இருந்தாலும் இன்னும் சொல்கிறேன். ஏசி நீங்கள் போட்டிங்கன்னாக்கா டெஃபினட்டாக கொஞ்சோண்டு ஏதான ஒரு விண்டோ கொஞ்சமாக திறந்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் ஏரும் கொஞ்சம் வரணும், ரைட்டா? உள்ளே இருக்கிற ஏரே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கக்கூடாது. நம்பர் 2 வந்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னே வேணால் ஏசி ரொம்ப கூலாக வச்சுக்கலாம். ஒன்ஸ் ஒரு லிமிட்டு உங்களுக்கு கூல் பத்தோம்னாக்கா தூங்குறதுக்கு முன்னாலேயே அந்த டெம்பரேச்சரை ஆல்டர் பண்ணிடுங்க, ரைட்டா? ஒரு 27லேருந்து 29 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா தூக்கத்தில் வந்து நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து ஜில் ஆகிடும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீட் ரிலீஸ் ஆகுது, பேசல் மெட்டபாலிக் ரேட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் நம்ம தூங்கும்போது எந்த ஃபிசிக்கல் ஒர்க்கும் இல்லாதனால பாடி வந்து சில்னஸை வந்து தாங்குற சக்தி கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ ரொம்ப குளிர்ச்சுனாக்கா உங்களுடைய தூக்கமும் கெடலாம். அதே நேரத்தில் சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கெல்லாம் கையிலையோ கால்லையோ இந்த நரம்பெல்லாம் இழுக்கும், ரைட்டா? அந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கணும், ரொம்ப குளிராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் டெம்பரேச்சரை கரெக்ட் பண்ணிட்டு தூங்குங்க. ஸோ தட் இஸ் அ ஹெல்த்தி ஒன். நம்ம கம்ஃபர்டபுளுக்காக வச்சுக்கிறது வந்து நமக்கு தீங்கா முடியக்கூடாது, ரைட்டா? அதனால் இதெல்லாம் வந்து ப்ரிகாஷன் எடுத்துக்கோங்க. அண்டு ஏசி போட்டிங்கன்னாக்கா டெஃபினட்டாக ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஐதர் ஏசி ஆர் ஃபேன் ஏதான ஒன்று வச்சுக்கோங்க, ரைட்டா? ஏசியும் போட்டு ஃபேனும் போட்டுக்காதீங்க, அது வந்து இட் வில் நாட் பி ஒர்க்கிங், ரைட்டா?